ஃபைனலி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு நடுவில் இந்த கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கோட்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த கோட் படத்துக்கு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம மோஸ்ட்லி எல்லாருமே பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த படத்துக்காக எல்லாரும் கொடுத்த இன்டர்வியூஸ், அதுவும் எல்லாரும் கொடுத்த ஹைப், இந்த அளவு ஹைப் கொடுத்த இந்த கோட் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Guys, this is a new assignment. லைட்டா ஸ்பாயிலர் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இயக்குனர் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்க இந்த கோட் திரைப்படத்தில் பல பேர் நடிச்சிருக்காங்க. தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலான்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இது மட்டும் இல்லாம கேமியோ ரோல்லையுமே ஒரு 2 பேர் வந்துட்டு போறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்தும் அப்புறம் சிவகார்த்திகேயனும். இத்தனை பேர் நடிச்சிருக்க இந்த படம் நிஜமாவே நல்லா இருக்கா இல்லையா? ஒன்னும் டென்ஷன் ஆகாது. இந்த கோட் திரைப்படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு கதை தான். ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல ஒர்க் பண்ற விஜயும் விஜயோட டீமும் ஒரு அட்டாக்கு போறாங்க. போற இடத்துல எதிர்பாராத விதமா பிளாஸ்ட்ல வில்லனா இருக்கக்கூடிய மோகனோட ஃபேமிலி அங்கேயே இறந்துடுறாங்க. அதுக்கு பழிவாங்கிற விதமா விஜயோட பையனா இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய எப்படி வில்லனா மாத்துறாரு, வில்லனானதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்றாருன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த கோட் படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தளபதி விஜய் தான். விஜய் படம்னாலே மோஸ்ட்லி மாஸ் எலமெண்ட் நிறையவே இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் மாஸ் எலமெண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய ஹியூமரிசம், அப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒன்று, எமோஷனலாக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்தில். எமோஷனல் சீன்ஸ் நிறையவே இருக்கு இந்த படத்தில். பட் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு 2 சீன். குட்டி தளபதி இறந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனில் விஜய் நடிச்சிருக்க பர்ஃபார்மன்ஸ்லாம் நிஜமாவே வேற லெவலில் இருந்துச்சு. வில்லனா நடிச்சிருக்க மோகனுமே நல்லாவே தான் நடிச்சிருந்தாரு. பட் அவரை விட பெரிய வில்லனா நடிச்சிருக்க குட்டி தளபதி, அதுலேயுமே ஆக்டர் விஜய் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிச்சு எடுத்துட்டாரு. அப்புறம் இந்த படத்துல இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒன்று, ரோல் தான் பெருசா ஒன்றும் தரல. எல்லாருக்குமே குட்டி குட்டி ரோல் தான். என்னடி இது? முக்கியமாக பிரேம்ஜி, அவர் இன்டர்வியூவில் பேசின பேச்சுக்கெல்லாம் அவர் நிறையாவே நடிச்சிருப்பாருன்னு தான் நினச்சோம். பட் ஆனால் அவர் வர சீனே மொத்தமாகவே 4-5 சீன் தான். இந்த படத்தில் ஏகப்பட்ட காமெடி சீன்ஸ் வருது, பார்க்க ஹியூமராக இருக்கு. பட் ஆனால் என்ன ஒன்று, இந்த படத்தில் வர எல்லா காமெடி சீனுமே நிறைய தமிழ் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். முக்கியமாக இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு தான். அவர் கொடுத்துருக்க ரோல் ரொம்பவே சின்னது தான். பட் அவர் வர சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கு. படத்தில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் அது மட்டும் இல்லாம அவர் வர அந்த 15 to 20 நிமிஷம் படம் வேகமாவே விறுவிறுன்னு கொண்டு போயிருந்தாங்க. அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். தென் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான். இந்த படத்துல உள்ள சாங்ஸ்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த சாங்ஸ் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த பாட்டுல விட்ட யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்ல கம்பேக் கொடுத்திருக்காரு. ஏன்னா பிஜிஎம் இந்த படத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல வர ஃபர்ஸ்ட் சாங் விசில் போடு, அந்த பாட்டு ஆடியோவா கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்தாலும் விஷுவலா பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. விசில் போட்ட சாங்க வந்து சரியில்லை, அது இது இதுன்னு சொன்னாங்க. நீங்க இதே விசில் போட்ட சாங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. இப்ப சொல்றேன், பெட் கட்டுறேன் ஆடியன்ஸ் கிட்ட, விசில் போட தியேட்டர்ல பாருங்க. இந்த மாதிரி பல பாசிட்டிவ் இருக்க இந்த திரைப்படத்துல நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு. ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. இந்த கதை வந்து ஏகப்பட்ட தமிழ் படத்துல நம்ம பார்த்தாச்சு. அதே கதையை தான் இந்த படத்துலயும் வச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்குடா இந்த படத்துக்கு இவ்வளவு ஹைப் கொடுக்குறீங்க, இவ்வளவு பேச்சு பேசுறீங்கன்னு தான் இருந்துச்சு. பிரச்சனை உனக்கு நல்ல சரி, கதை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட திரைக்கதை நல்லா இருக்குமான்னு பாத்தீங்கன்னாலும் அதுவும் பழசுதான். இந்த படத்தோட ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரியும் நிறைய ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்திருப்பாங்க. நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சது எல்லாமே தப்பு தான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட இந்தியன் 2 மாதிரி தான் இருக்கு. ஊரா போறாங்க, இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க, பைக் எடுத்துன்னு பறக்கிறாரு விஜய். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல இருக்காங்க, அப்புறம் பார்த்தா வேற இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி திரைக்கதை ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல உள்ளது ஒன்னே ஒன்று தான், டிஏஜிங். அதை மட்டுமே வச்சு இந்த படத்தை 3 மணி நேரம் கொண்டு போயிட்டாங்க. சரி, அதையாவது கரெக்டா பண்ணியிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா ஸ்பார்க் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் போட்டு அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெங்கட் பிரபுவே சொன்னார். அவர் சொல்லியிருக்க மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த விஜய் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா 3ஆவதா ஒரு விஜய் வராது. அந்த விஜய்க்கு வர டிஏஜிங் தான் சுத்தமாவே ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அது சுத்தமா ஒர்க் அவுட்
அவுட்டும் ஆகல. இதை மட்டுமாவது இந்த படத்துல தவிர்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா அதை அவாய்ட் பண்ணியிருந்தாலே இந்த டெக்னிக்கல் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் இந்த படம். பட் அதையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. போது நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் மாதிரி வரல, லைவ் மாதிரி வரல. அப்புறம் இந்த படத்துல நிறைய கேமியோ ரோல் வராங்க. அதெல்லாம் எதுக்கு வராங்கன்னே தெரியல. அவங்க எல்லாரையுமே ஏதோ வைக்கணும்ன்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சீன்லயுமே கேமியோ ரோலா. முக்கியமா விஜயகாந்த், சிவகார்த்திகேயன். விஜயகாந்த் சீனும் தேவை கிடையாது இந்த படத்துக்கு. சிவகார்த்திகேயன் சும்மா போயின்னு இருந்த ஒரு கூட்டு வந்து நடின்ற மாதிரி இருந்துச்சு. முடியல, சொல்ல முடியல. அப்புறம் த்ரிஷாவுமே ஒரு பாட்டுல நடிச்சிருக்காங்க. அதுவுமே எதுக்குன்னு தான் தெரியல. இப்பதான் தமிழ் சினிமால எல்லாமே மாறிட்டு வருது. 100 பேருக்கு நடுவுல ஒரு பெண்ணை நிக்க வச்சு ஆட வைக்கிறது, அந்த ஒரு பொண்ணு கூட சேர்ந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுற மாதிரி, இது எல்லாமே தமிழ் சினிமால ஓரளவு குறைஞ்சிட்டே வந்துச்சு. பட் திரும்ப எதுக்கு வெங்கட் பிரபு இதெல்லாம் வச்சாருன்னு தான் தெரியும். நார்மலா லவ் சாங், குத்து சாங்லாம் வந்தா அது வேற. பட் ஐட்டம் சாங்லாம் வந்தா அதெல்லாம் கண்டிப்பா தவிர்த்து தான். ஆக்சுவலி படம் ஹிட் ஆகணுன்றதுனால இந்த மாதிரி ஐட்டம் சாங்லாம் தெலுங்கு சைட்லயும் ஹிந்தி சைட்லயும் தான் நிறைய வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல இப்பதான் அதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. பட் அகைன் இந்த மாதிரி வைக்கிறது எந்த அளவு மக்கள் ஏத்துப்பாங்கன்னு தெரியல. த்ரிஷா வர வச்சு ஆட வைக்கிறதுமே ஒரு ஹைப்பை ஏத்தணும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வர வைக்கணும்ன்றதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி கேமியோ ரோல் எல்லாமே வச்ச மாதிரி தெரியும். ஆக்சுவலா தளபதி விஜய் படத்துக்கு இந்த மாதிரிலாம் கேமியோ நிறைய பேரை வர வச்சு ஹைப்பை ஏத்தணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் நடிச்சாலே படம் ஹிட் ஆயிடும், கலெக்ஷன்ஸும் வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி கதைக்கு தேவையில்லாத கேமியோ ரோல்லாம் இருக்குன்னு தான் தெரியல. அண்ட் வில்லன் ரோலுமே இந்த படத்துல ரொம்பவே ஸ்ட்ராங் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக்டர் மோகன் வந்து ரொம்பவே நல்ல ஆக்டர், நல்லாவே தெரியும். அவரை கூட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து நல்ல ரோல் கொடுக்கும். வில்லன் ரோல் நல்ல ரோல் தான். பட் ஆனா இந்த படத்துல வில்லன் ரோலுக்கு பெரிய அளவுல ஒரு ஸ்கோப் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடைசியா மோகன் எங்க போனாருன்னே தெரியல இந்த படத்துல. இந்த படத்துல வர டிஏஜிங் எல்லாம் என்னதான் ஒரு மாதிரி சொதப்பலா இருந்தாலுமே அது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புதிய முயற்சின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜி, நிறைய புது முயற்சிகள்லாம் வந்தா நல்லாவே இருக்கும். மொத்தத்துல இந்த கோட் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜான மூவி. லாஜிக்லாம் நோட் பண்ணுவோம், ரொம்ப டீடைல்டா படம் பார்ப்போம்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் செட் ஆகாது. பட் நார்மல் ஆடியன்ஸா போயிட்டு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மருதமலை மாமணியே முருகையா.